மாரிதாஸ் அவரோட கைது மாரிதாஸ் அவர்கள் வந்து கடந்த காணொளியில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருமா. ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் என்பவர் வந்து லீமாரோஸோட தம்பி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதைப்பொருள் வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு போதை வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. லீமாரோஸுக்கும் இந்த கடத்தலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்ட்டின் ஒரு லாட்டரி வியாபாரியா, லாட்டரி கொள்ளைக்காரரா? ஆமாம், கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணங்கள் இருந்தது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரியில் சம்பாரிச்ச பணம் தான் இருக்குது. அது வேற. அவர் அமைச்சர் கீர்த்தனா அமைச்சரை வந்து ஏஐல வந்து ஒரு ஒரு இல்லைம்மா, அதுதான் ஒரு பர்சனோட இருக்கிற நீங்கள் அதை தான் அந்த தொடர்ச்சியாக சொல்ல போகிறீங்க. உங்கள் மகனே அமைச்சரானா கூட பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்துப்படி வந்து அமைச்சர் தான், நீங்கள் அந்த அமைச்சருக்குள்ள மரியாதை தரணும். இந்த ஆள் இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டுறாருன்னு கேட்டால் முதலமைச்சரை காட்டுறாரு. இந்த ஆள் இருக்கான் பாருங்க, இந்த ஆள் எல்லாரையும் ஒருமையில் பேசுகிறாரு. சரி, அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீர்த்தனான்ற அமைச்சர் வந்து கேட்டால் அது இதுன்றார். பேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை மாதிரி அது இது எளிதான, அதாவது எளிமையான மக்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்துட்டா அப்போ உங்களுக்கு ஏளனமான ஒரு கேள்வி ஆயிடுதா இல்லையா? இப்போ நான் கேட்ட சயின்டிஸ்ட் நம்ம கிட்ட இருந்தார் ஏடிஎம்கேல, யார்? செல்லூர் ராஜ் இருந்தார். எந்த இடத்துல அவர் சயின்டிஸ்ட்னு நம்ம சொன்னோம், விஞ்ஞானின்னு நம்ம சொன்னோம். ஆனால் செல்லூர் ராஜை ஒருமையில் நம்ம பேசவே இல்லை, யாருமே பேச முடியாது. 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் 300 தெர்மாகோல். விஜய் எச்சரிக்கையா இருக்கணும், அதை வந்து பணத்தை அடிச்சுடுவாரு சொன்னாரா? இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணதோட இந்த இடத்துல நீங்க இப்படி கேக்குறீங்க பார்த்தா கரெக்டான கேள்வி. இப்போ நான் சொல்றேன், இல்ல இப்போ சமூக வலைதளத்துல முக்தாரை ஏன் இன்னும் கைது பண்ணலன்ற ஒரு கேள்வி. நான் சொன்ன முக்தாரா இருக்கட்டும், அந்த முக்தாரும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, முக்தாரும் வந்து பாத்தீங்கன்னா வரம்பு மீறினாங்க. இப்போ பேசுங்க, அண்ணாமலை வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரு. அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு அண்ணாமலைக்கு? பேசுவீங்களா நீங்க யாராச்சும்? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இட்ஸ் பீன் a long time. மாரிதாஸ் அவரோட கைது, இப்போ அவரும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. இந்த கைது மாரிதாஸ் அவர்கள் வந்து கடந்த காணொளியில வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருமா. ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் என்பவர் வந்து லீமாரோஸோட தம்பி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதைப்பொருள் வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு போதை வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இது உண்மையிலேயே இது உண்மை சம்பவமான கேட்டால் சம்பவம் வந்து உண்மை. ஆனால் லீமாரோஸுக்கும் இந்த கடத்தலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை ஏமாற்ற முடியாது, நான் தெளிவான பார்வையில் இருக்கிறவன். இப்போ நான் கேட்குறேம்மா, மாரிதாஸ் வந்து ஒரு அவதூறு வீடியோ போட்டார்மா. மாரிதாஸ் அவதூறு வீடியோ போட்டிருக்காரு. அதனால் மன உளைச்சல் ஆனாரோ யாரோ ஒருத்தர் போய் புகார் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி மாரிதாஸ் வந்து என்னை அவதூறு பண்ணி வந்து அவதூறாக பேசி ஒரு வீடியோ போட்டாரு, எனக்கு அசிங்கமாக போயிடுச்சுங்க, எனக்கு மானமே போயிடுச்சுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது நேராக போயிட்டு வந்து கைது பண்ணக்கூடிய போலீஸ் வந்து நேரடியாக போயிட்டு வந்து மாரிதாஸோட தம்பியை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. மாரிதாஸ் என்ன சொல்கிறாரு? ஏங்க தப்பு பண்ணவன் நான், தப்பு பண்ணணும்னு சொல்லக்கூடியவர் வந்து நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் ஏங்க என் தம்பிக்கிட்ட போகிறீங்க? கேட்பாங்களா? கேட்க மாட்டான். அது மாதிரி என்னன்னு கேட்டால், இங்கே குடும்பங்களில் பலர் பலவிதமான குடும்பத்தில் இருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் என்ஜினியர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருப்படி இல்லாமல் ஊரை சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவர் கூட இருக்கிறார். ஒரு 5 பேர், 5 பிள்ளைங்க, எல்லாம் ஒரே வயிற்று பிள்ளைகள். ஆனால் 5 பேர் 5 துறையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் கிரிமினலாகவும் இருக்கிறார். அது மாதிரி என்ன கேட்டால், இப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்ட்டின் ஒரு லாட்டரி வியாபாரியா, லாட்டரி கொள்ளைக்காரரா? ஆமாம், கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணங்கள் இருந்தது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரியில் சம்பாரிச்ச பணம் தான் இருக்குது. அது வேற. அந்த 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 அது வந்து குற்றம் இல்லையான்றது வேற. ஆனா அதை மையப்படுத்தி அரெஸ்ட் பண்ணாம சார், அவர் அமைச்சர் கீர்த்தனா அமைச்சரை வந்து ஏஐல வந்து ஒரு ஒரு இல்லம்மா, அதுதான் ஒரு பர்சனோட இருக்கிற நீங்க அதை தான் அந்த தொடர்ச்சியாக சொல்ல போறீங்க. இந்த வீடியோவும் ஒரு காரணம். நீங்க சொல்லலாம், இது கிடையாது.
உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ நீங்கள் எடுத்து காட்டுறேன். அதுக்காக அமைச்சரை வந்து ஒரு ஏஐல போட்டு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அவர் செய்தது நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பேசும்போது நான் சொன்னேன். அது ஒரு எளிதாக கடந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்மளாம் சாதாரண ஒரு யூடியூபர் இல்லை, சாதாரண பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் சர்வதேச பத்திரிகையாளர்கள். இவங்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு அமைச்சரை வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ கையை காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும், இவனால தான் எல்லாரும் யாரை ஒரு இளம் அமைச்சர், நீங்கள் சின்ன தம்பியாக கூட இருக்கட்டும், உங்கள் மகனே அமைச்சரானால் கூட பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து அமைச்சர் தான், நீங்கள் அந்த அமைச்சருக்குள்ள மரியாதை தரணும். இது இருக்கான் பாருங்கள், இவன் போய் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் இப்போ எல்லாரும் அவன் ஆய்வு பண்ண கிளம்பிட்டான் அப்படின்னு பேசுகிறாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டுறாருன்னு கேட்டால் முதலமைச்சரை காட்டுறாரு. இந்த ஆள் இருக்கான் பாருங்கள், இந்த ஆள் எல்லாரையும் ஒருமையில் பேசுகிறாரு. சரி, அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், கீர்த்தனான்ற அமைச்சர் இருக்காங்கல்ல, இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீர்த்தனான்ற அமைச்சர் வந்து கேட்டால் அது இதுன்றார் பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை மாதிரி அது இது. ஏன்னா அவங்களாம் சாதாரண மக்கள் அப்படி இல்லைம்மா, நீங்கள் பாருங்க சாதாரண நான் கேட்குறேன் இந்த அதெல்லாம் இது பாருங்க நான் கேட்குறேன். அப்போ நான் கேட்டேன் நயினார் நாகேந்திரன் பேசுவாரா? நான் ஒன்றே கேட்குறேன், நயினார் நாகேந்திரனா அப்படி பேசுவாரா? மாரிதாஸ் பேசுவாரா? மோடியை பேசுவாரா? அமித்ஷாவை பேசுவாரா? இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் பேசுவீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு என்ன கேட்டால் எளிதான அதாவது எளிமையான மக்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்துட்டா அப்போ உங்களுக்கு ஏளனமான ஒரு கேள்வி ஆகிடுதா இல்லையா? நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை எனக்கு புரிஞ்சுக்கணும், திறமை இருக்குது, திறமையின்மை. இப்போ நான் கேட்ட சயின்டிஸ்ட் நம்மக்கிட்ட இருந்தார் ஏடிஎம்கேல, யார்? செல்லூர் ராஜ் இருந்தார். எந்த இடத்துல அவர் சயின்டிஸ்ட்னு நம்ம சொன்னோம், விஞ்ஞானின்னு நம்ம சொன்னோம். ஆனால் செல்லூர் ராஜை ஒருமையில் நம்ம பேசவே இல்லை, யாருமே பேச முடியாது. இவரு தான் டீசன்ட் ட்ரோல் தான். டீசன்ட் ஆமாம், நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. என்னங்க தெர்மாக்கோல் கொண்டு போய் பறக்க விடுறாருங்க கடலில் போய், அது கூட அவர் பண்ணல, அதிகாரிகள் சொன்னதுனால அவர் பண்ணாரு. ஆமாம், இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைப்போம். ஆமாம் சார், புரியுதா சொல்லுது? இப்போ நம்ம செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, எந்த இடத்துல அவர் ஒருமையில் நம்ம பேசவே இல்லையே. ஊழல்வாதியாக இருந்தாலும் கூட நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருடன் அவன் இவன் நம்ம பேசலையே. யார் பேசியிருக்காங்க? புரியுது சார். யாரையும் நான் அப்போ கடந்த காலத்தில் இருக்க அத்தனை அமைச்சர் ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே அத்தனை பேரும் நீங்கள் வந்து ஊழல்வாதிகளாக இருந்தாலும் கூட ஒருமையில் யாரையும் பேசவே இல்லை. ஆனால் மாரிதாஸ் தொடர்ந்து வந்து ஹேபிச்சுவலாக வந்து கேட்டிங்கன்னா எல்லாரையுமே ஒருமையாக எடுத்து பாருங்கள், அப்படியே எடுத்து பாருங்கள், யார் யாரே என்னென்ன பேசுகிறாரு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறேன், இந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் என்பவர் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார். அந்த வழக்கு எண்ணெலாம் கூட இருக்குது. எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து தகவல் வந்தது, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போது அப்போ நான் பேசுவேன். எனக்கு கூடுதலான எனக்கு சில ஆதாரங்கள் இல்லாமல் இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர். கிட்டத்தட்ட ஒரு 850 கோடி வந்து போதைப் பொருள் கடத்தின வழக்கு. இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற எம்எல்ஏவை கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறீங்க, ஒரு அமைச்சரை கொண்டு வந்து குடும்பன்ற பேரில் ஒன்றா சேர்க்குறீங்கன்னா ஏற்கனவே அங்கே குடும்பம் தனித்தனியாக இருக்குது. இதே சார்லஸே என்ன சொன்னார், விஜய் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை வந்து பணத்தை அடிச்சுடுவார் சொன்னாரா? சொன்னாரா? அப்போ அவங்க குடும்பமே அங்கே தனித்தனியாக இருக்குது, வெளியே பார்வைக்கு நமக்கு தெரியும். அப்போ அந்த ஜான் பிரிட்டோவுக்கும் லீமா ரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி வந்து பார்த்தா அந்த உறவு இப்போ இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ தம்பின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் வந்து தொடர்பு இருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் அமைச்சரையும் நீங்கள் மையப்படுத்துறீங்க. சரி, இது எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா ஒரு பழனிசாமின்றவருடைய ஒரு கொலை வழக்கு வந்து மூடி மறைக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. யார்? மார்ட்டின் குடும்பம் மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வந்து பார்த்தா இது போகிற போக்கில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ஜான் பிரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹவாலா படங்களை வந்து மீட்டுக்கு அதாவது இது கேட்டால் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணார், ஹவாலா மோசடியில் ஈடுபட்டாருன்னா சொல்கிறாரு. இது எல்லாமே போகிற போக்கில் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆதாரங்கள் ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கம்மா, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்கள் வெறும் லீமா ரோஸோட போகலை, நீங்கள் இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க போது ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆதாரம் வேணும். இன்னொன்று கொலை வழக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கொலை வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு, அதாவது முடிஞ்சிச்சு, க்ளோஸ் ஆகிட்டு அந்த வழக்கில் போயிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது. நீதிமன்றம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கள விடுவிச்சதுன்னு வச்சுங்க, அது குற்றவாளி இல்லைன்னு தீர்மானிச்சா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்க முடியாது. சார், இப்போ இது நீங்கள் இப்போ மாரிதாஸ் அவரை கைது பண்ணது, இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணதோட இந்த இடத்துல நீங்கள் இப்படி கேட்குறீங்க பார்த்தா கரெக்டான கேள்வி. இப்போ நான் சொல்கிறேன், கைது நடவடிக்கையை நான் ஆதரிக்கலை.
வழக்கு பதிவு பண்ணலாம், அல்லது கைது நடவடிக்கைக்கு Defamation முன்னாடி case வந்து கூட இல்லை டிஃபர்மேஷன் கேஸ் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் போடலாம். நீங்கள் வழக்கு கூட பதிவு பண்ணுங்க, ஆனால் கைது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சம்மன் கொடுத்து விளக்கம் கேளுங்க. எக்ஸ்பிளனேஷன் கால்ஃபர் பண்ணணுமா, நீங்கள் விளக்கம் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு காணொலி நீங்கள் இல்ல வெளியிட்டீங்க. இப்போ சமூக வலைதளத்துல முக்தாரை ஏன் இன்னும் கைது பண்ணலன்ற ஒரு இல்லை கேள்வி நான் சொன்ன முக்தாரா இருக்கட்டும், அந்த முக்தாரும் வந்து மாரிதாஸை பார்த்தீங்கன்னா கைது பாருங்க, பண்ணீங்க. முக்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா வரம்பு மீறினாங்க. முக்தார் என்ன கேட்டால் குழந்தையை மையப்படுத்தி அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை மாதிரி இருக்குன்னு சொல்லி இது மாதிரி உருவ கேள்வி வச்சு தான் வந்து பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்தார் இப்போ ஓடிட்டு இருக்கிறாரு, சரிங்களா, ஓடிட்டா நான் அவர் வந்து ஒரு தலைமுறையாக இருக்கிற ஒரு ஏபி மூவ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல மாரிதாசனோட ஒரு 10 காணொலி, லேட்டஸ்ட்டு 10 காணொலி எடுத்திங்கன்னா அந்த 10லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆளும் அரசை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கேட்குறதெல்லாம் இருக்கட்டும், குறைகள் சொல்கிறீங்க. இப்போ யார் கேட்கல, இப்போ நான் கேட்கலையா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட்டீஸ்வரன் கேட்கலையா, ரவீந்திரன் துரைசாமி கேட்கலையா, ஆட்சி மீது குறைகள் சொல்லாதவங்க யார் 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு இருக்கிறாங்க. இன்னும் குறைகள் சொல்கிறவங்க, குறைகள் சொல்கிறது பிரச்சனை கிடையாது, குற்றங்கள் சொல்கிறது பிரச்சனை இல்லை. பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பாருங்கள், அதே சமயம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க கண்டென்ட் என்னன்னு பாருங்கள். வித்தவுட் எவிடன்ஸு நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு இல்லைங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், பொதுவாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கடந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டுங்கன்னா அதுக்கு ஆதாரம் வேணும். இப்போ எல்லாரும் சொல்லலாம், ஆமாங்க தினம் ஒரு கொலை நடக்குதுதாங்க, இங்கே ஒரு கொலை நடக்குது. இப்போ இங்கே டொமஸ்டிக் வயலன்ஸும் சோஷியல் கிரைமும் ரெண்டும் ஒன்றாயிடுச்சுமா. இப்போ கடந்த ஆட்சியில் தனித்தனியாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ இந்த ஆட்சியில் ஒன்றா பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் எனக்குன்னு தெரியல. நான் இதை சொன்னால் நம்ம வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்தியில் குத்துறான், அது வீடியோ எடுத்து போடுறான், அது வைரல் ஆகுது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அவர் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் புருஷனை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து அவள் என்னன்றதை போகிறா, அது ஒரு பக்கம் போகுது. இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே போலீஸ் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட போலீஸ் கிடையாது வீட்டுக்குள்ளே. ஆனால் அதே சமயம் ஒரு சோஷியல் கிரைம் இருக்குது. ஒரு பட்டப்பகலில் ஒருத்தரை வெட்டி கொள்கிறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பதற்றமான ஒரு சூழல் வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்லலாம், என்னங்க இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, அதை சொல்லலாம். இங்கே வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, டீச்சர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, என்னங்க இந்த ஆட்சியில் வந்து போராட்டமாக இருக்குது, இதெல்லாம் பேசுறது வேறு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரைம், அந்த கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்எல்ஏ தொடர்பு இருக்கிறாங்க, அந்த எம்எல்ஏக்கு பிறகு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் தொடர்பு இருக்கிறாரு, இப்படி நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் கோக்குறீங்கல்ல, அந்த கோக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு கோத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை சார். இப்போ இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஊசி இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. இப்போ நான் என் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்த்து வந்து பின்னாடி நூல் இருக்கும், அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கோக்குற பழக்கம். நமக்கு அந்த பூ கட்ட தெரியாது, நமக்கு ப்ராக்டிஸ் கிடையாது, அது இன்னும் ஆகலை, கற்றுன்னு இருக்கணும் நியாயமாக அது கூட்டில். இப்போ நான் என்ன செய்வேன், சில நேரத்தில் ஞாபகம் நம்ம ஊசி நூல் கோத்துட்டோன்னு சொல்லிட்டு செய்வேன், நம்ம வந்து ஒரு மல்லிப்பூ ஒரு 5 மல்லிப்பூ கோத்துட்டு நான் செய்வேன், இப்படி எடுப்பேன். அப்புறம் பார்த்தா நூலே இல்லை, ஐயோ நூல் போட மறந்துட்டோமான்னு. அந்த மாதிரி நீங்கள் கோர்க்கும் போது கரெக்டாக கோக்கணும். நீங்கள் நூலே இல்லாமல் கோர்த்திங்கன்னா அப்போ எப்படி பார்த்தா எல்லாம் உதிரியாக கொட்டும் இதானே. இப்போ நீங்கள் இப்போ கோர்த்தது சரியில்லை. இப்போது நீங்கள் மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல காணொலி பாருங்கள், உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்குது, இவர் யூடியூபருங்க, இவர் வந்து உண்மைக்கு தான் பேசுவாருங்க, ஆதாரத்தோடு பேசுவாருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பல காணொலிக்கு போட்டாங்க, அப்போ ஒரு அதுக்கு ஆதாரம் இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வந்து சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு ஆதாரம் இல்லை. சரி, அப்படியே அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், உள்ளபடியே இம்மெச்சூர்டாக இருக்கிறது உண்மை தான். ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்குன்னா, அது இதுன்னு பேசுகிறீங்க நியாயமா? ஒரு பெண் அமைச்சர் வந்து நீங்கள் வந்து அது இதுன்னு எப்படி பேசுங்க? நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுடைய பிஏ யார் தெரியுமாங்க, வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு பையன் தாங்க பிஏவாக இருக்கிறான் அப்படி சொல்கிறீங்க, அது உண்மை. அதுக்கு முன்னாடி அவங்க அந்த இதுக்கு இல்லை, அது உண்மை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. தமிழ்நாட்டை சார்ந்தவங்கள ஆந்திராவில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து போட்டிருக்கிறாங்க, வந்து ஒரு உதயாவில் போட்டிருக்காங்க, அது உண்மை தான். ஆனால் நீங்கள் அந்த உண்மையை சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த கேத்தனான ஒரு அமைச்சர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படின்னு பேசுகிறீங்க, அது எப்படி சரியாக இருக்கும்? அது இதுன்னு பேசக்கூடாதுல்ல. அதே மாதிரி அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், அமைச்சராகிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம், அவன் இவன் பேசியிருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒருத்தர் அமைச்சராகிட்ட பிறகு, அதுவும் குறிப்பாக நான் வந்து இந்த விஜயோட அந்த அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்க நீங்களே வந்து ஒரு படித்த பட்டதாரி நீங்களே அடித்து பேசுகிறீங்கன்னா, கண்ட பேரை வந்து என்ன செய்கிறாங்க, திடீர்னு ஒருத்தர் காணொலி போடுறாங்கம்மா, காணொலி போட்டு சகட்டு மேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறிச்சு தள்ளுறாங்க, வந்து ஒருமையிலையும் தப்பாகவும். நீங்கள் பாருங்கள், சட்டம் தெரிந்த நீங்கள்
விதிகள் தெரிஞ்ச நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில் வந்து நீங்கள் ஒருமையில் அவன் இவன் சொல்லி நீங்கள் பேசும்போது எங்கேயோ இருக்கிற ஒரு செல்போன் வச்சுட்டு பேசக்கூடிய நபருக்கு என்ன தெரிய போகுது? அந்த மரியாதை வந்து கரெக்டாக கன்வே ஆகாது அது அப்படின்றது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே காணொலி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆதரித்தும் பேசியிருக்கிறேன், எதிர்த்தும் பேசியிருக்கிறேன், ஒருமையிலையும் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் நீங்கள் ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போடல, நீங்கள் உங்கள் தலைவிதி என் தலைவிதி, முதலமைச்சர் இன்னைக்கு விஜய். அப்போ முதலமைச்சர்னா அந்த மரியாதை கொடுத்தானே ஆகணும். ஃபைன் சார். அப்போ நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், இப்போ மோடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஆளுன்னு சொல்லுங்கள். மாரிதாஸ்க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி இருக்காரு, அந்த ஆள் இருக்காரு, அந்த ஆள் மோடி அப்படி சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. தமிழ் சாக்கா இருக்கிறாங்கல்ல, எங்க அது இதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இப்போ புரியுதுங்களா? இதை தாண்டி நீங்கள் யார்? அது ஒரு கேள்வி இருக்கு. மாரிதாஸ் யார்? மாரிதாஸ் ஒரு ரைட் விங் சேர்ந்த நெக்ஸ்ட் மாரிதாஸை பற்றி இப்போ எல்லாமே எதுக்கு தெரியுமா? இல்லைம்மா, நீங்கள் மாரிதாஸ் யார்? அப்படி நீங்கள் ஒரு நியாயவாதியா? நியூட்ரலாக பேசக்கூடிய நபரா? அது நியாயமாக பேசக்கூடிய நபரா? கிடையாது. நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து போகிறீங்க. டிவிகே அரசை மட்டும் இப்போ கடந்த காலத்தில் டிஎம்கே மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க, அப்புறம் டிவிகே மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதோ இப்போ பேசுங்களேன். அண்ணாமலை வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரு. அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அண்ணாமலைக்கு? பேசுவீங்களா நீங்கள் யாராச்சும்? பேசுவீங்களா? இதே அண்ணாமலை மீது நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னவர் தான். காரணம், அவருக்கு மத்தியஸ்தம் பண்ண குருமூர்த்தி வந்து நான் கேட்டேன்னா நான் இவரே சொன்னவர் தான். இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜேபி தலைவர் போட்டியில் நான் இல்லை, ஆனால் அண்ணாமலை குறித்து நான் இதுமாரி எந்த வீடியோவும் போட மாட்டேன்னு சொன்னவர் தான். இப்போ போடுங்களேன் பார்க்கலாம். அண்ணாமலைக்கும் சபரீசனுக்கும் என்ன உறவு இருக்குது? பேசுங்களேன் பார்ப்போம். பேச முடியுமா? பேச முடியும். அப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு வரம்பை மீறி வார்த்தை வர்றீங்க. எல்லாரையும் நீங்கள் அவன் இவன் சொன்னால் எப்படி? எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு அமைச்சரோட 25 வயசு நான் கேட்குறேன். விஜயசாரதின்னு ஒரு அமைச்சர்மா 80 அமைச்சர் ஆகிறாரு. 26 வயசு விஜயசாரதி, அரக்கோணம் எம்எல்ஏ. இதெல்லாம் எப்படி தெரியுங்க? இதெல்லாம் கருமை, இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்குது. 26 வயசில் விஜயசாரதின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்றைக்கோ நான் படித்தது இப்போ சொல்கிறேங்களுக்கு. அரக்கோணம் எம்எல்ஏ 80 விரிவாக்கம் பண்ணுறாரு எம்ஜிஆர் அமைச்சரவையில். அன்றைக்கி எல்லாம் 30 வயசு, திருநாவுக்கரசுக்கு 30 வயசு, இவருக்கு ஒரு செங்கோட்டையனுக்கு 30 வயசு, அவ்வளோதான். அன்றைக்கி 26 வயசில் ஒரு அமைச்சர் ஆகிறார். இப்போ சொல்லுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற அந்த ரமேஷ்ன்ற நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் நிர்வாகம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஆய்வு செய்து சரி. நானே சொல்கிறேன், அவர் ஆய்வு செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் ஆய்வு செய்யணும். அதிகாரிகள் தான் அங்கே வந்து ஒரு தண்டிக்கப்பட்ட தவிர அங்கே இருக்க ஊழியர்கள் கிடையாது. ஊழியர்கிட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம் கிடையாது. லட்டு விற்கிற ஆளை போய் பிடிக்கிறத விட லட்டு எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாலும் அங்கே போங்க, ஆய்வுக்கு போங்க. அதானே செய்யணும். அப்படி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் நிர்வாகத்தில் இருக்க குறை சொல்லுங்கள், ஆய்வு செய்ததில் குறை சொல்லுங்கள். ஆனால் ஆய்வு செய்கிற நபரையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழிவாக பேசக்கூடாதுல்ல. எல்லாரையும் போகிற போக்கில் அத்தனை பேரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நிர்வாக திறனை நமக்கு வந்து குறை சொல்லலாம், பட் நாட் அபவுட் தட் பர்சன். அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவமரியாதை பேசுறீங்க. இந்திய அரசியல் சாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரே கேள்வி. யார் வேணா எப்படின்னா இருக்கட்டும்.